வணக்கம். நம்ம சமசக்தி ஃபார்ம்ஸில் போன வருஷம் ஒரே பயிர் சாகுபடியாக மக்காச்சோளம் விதைச்சோம். அந்த முழு முயற்சியுமே ஒரு நஷ்டத்தில் தான் முடிஞ்சுது. நாங்கள் பண்ண ப்ராசஸ் என்ன, எதனால் எங்களுக்கு நஷ்டம் வந்தது, இயற்கை விவசாயத்தின் மூலமாக இதை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றிய விரிவான அலசல் இந்த பதிவில் பார்க்கலாம். பெங்களூரில் எங்களுக்கு சில முக்கியமான வேலை இருந்ததுனால மரம் சார்ந்த இயற்கை விவசாயத்தை உடனடியாக தொடங்க முடியாமல் இருந்தது. அதனால் உள்ளூர் விவசாயிகளின் துணையோட நோ கெமிக்கல் ஃபார்மிங் அப்படின்ற அடிப்படையில் மக்காச்சோளம் விதைப்பை தொடங்கணும். செப்டம்பர் மாதம் டிராக்டரில் உழவு செஞ்சதுக்கப்புறமா அக்டோபர் 18 கிட்டத்தட்ட 6 ஏக்கரில் மக்காச்சோளம் விதைச்சோம். நாட்டு விதைகள் கிடைக்காதனால மக்காச்சோளம் கம்பெனி விதைகளை ஒரு ஏக்கருக்கு 2 பேக்கெட் அப்படின்ற அடிப்படையில் 13 பேக்கெட் வாங்கினோம். ஒரு பேக்கெட் விதையின் விலை 1550 ரூபாய். டிராக்டரில் மிஷின் மூலமாக தான் சரியான இடைவெளியில் விதைகளை விதைச்சோம். விதைச்சி ஒரு மாதத்தில் களை செடிகளை எடுக்கிற வேலையை செஞ்சோம். இதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, களைக்கொல்லி கெமிக்கல்ஸ் உபயோகப்படுத்தி களைகளை கருக செய்கிறது. இன்னொன்று, வேலையாட்களை கொண்டு கைகளாலேயே களைகளை பிடுங்கி அழிக்கிறது. நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் நிலத்தில் ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ களைக்கொல்லிகளையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்ததுனால வேலையாட்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் களைகளை எடுக்க வச்சோம். நிலம் விவசாயத்துக்கு போதிய அளவு பக்குவப்படாமல் இருந்ததுனாலையும் நிறைய களை செடிகள் இருந்ததுனாலையும் களை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப செலவாச்சு. கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வரை செலவாச்சு. விதைச்சி கிட்டத்தட்ட 4.5 மாதம் கழித்து பயிர் விளைஞ்சு சோளக்கருது அறுவடைக்கு தயாராக இருந்தது. டிராக்டர் வச்சு தான் அறுவடை பண்ணோம். இந்த டிராக்டர் மக்காச்சோளம் கருதில் சோளங்களை தனியாக பிரித்து கொடுக்குது. இந்த முழு செயல்முறையிலையும் உழவு செஞ்சது, விதை வாங்கினது, விதை நட்டது, களை எடுத்தது, டிராக்டருக்கு அறுவடைக்கு அப்படின்னு பல விதங்களில் பல ஆயிரம் ரூபாய் வரை செலவு செஞ்சுருந்தோம். ஆனால் பல காரணங்கள்னால மகசூல் ரொம்ப குறைவாக இருந்ததுனால இந்த முழு ப்ராசஸுமே நமக்கு ஒரு நஷ்டமாக தான் அமைஞ்சுது. இவ்வளவு இடத்துக்கும் சேர்த்து மக்காச்சோளம் விளைச்சல் 1 டன்னுக்கும் குறைவாக தான் இருந்தது. இந்த நஷ்டத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் காரணம், இது எல்லாத்துக்கும் ஆதாரமான மண் நம்ம எந்த விதத்துலையும் நம்ம தயார் செய்யலை. ஒரே ஒரு முறை டிராக்டரில் உழவு செஞ்சுட்டு விதைக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், நாட்டு விதைகள் நம்மக்கிட்ட இல்லை. மரபு சார்ந்த விதைகள் இல்லாததுனால கம்பெனி விதைகளை நாடி போக வேண்டியிருக்கு. அதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பண்ண இந்த முயற்சியிலேயே விதை 1 கிலோ கிட்டத்தட்ட 430 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளைச்சி அறுவடை செஞ்சு அதை விற்கும்போது 1 கிலோ 25 ரூபாய்க்கும் குறைவாக தான் கொடுத்தோம். அந்த காலத்தில் ஒரு விளைச்சலில் விளைஞ்ச விதைகளை அடுத்த வேளாண்மைக்குன்னு எடுத்து வைப்பாங்க. விதைக்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் விவசாயிக்கு ஒருபோதும் இருந்ததே இல்லை. இன்றைக்கி விதை அரசியல்னாலையும் பன்னாட்டு சதினாலையும் விவசாயிகளின் அறியாமையினாலையும் நம்ம நாட்டு விதைகளை இழந்துட்டு இந்த அவல நிலையில் இருக்கிறோம். மூணாவது காரணம் என்னென்னா, இயற்கை உரங்களை எந்த விதத்துலையும் பயன்படுத்தலை. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, மக்காச்சோளம் விதைக்கிறதுக்கு முன்னாடி 1.5 ஏக்கர் இடத்துல கிட்டத்தட்ட 500 ஆடுகளை ஒரு வாரம் கிடை போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஆடு கிடை போட்டிருந்த இடத்துல மட்டும்தான் பயிர் வளர்ச்சியும் விளைச்சலும் நல்லா இருந்தது. மற்ற இடங்களில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆடு மாடுகளுடைய கழிவுகள் தான் ரொம்ப முக்கியமாக, ரொம்ப சீக்கிரமாக நிலத்தை வளமாக்க முடியும்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. நாலாவது, பயிர் விளைஞ்ச ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அமெரிக்கன் படைப்புழு அப்படின்ற ஒரு பூச்சி தாக்குதல் இருந்தது. இந்த கம்பெனி விதையை வாங்கி நம்ம உபயோகித்தோம்னா இந்த பூச்சி கட்டாயம் வரும். நம்ம எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் உபயோகப்படுத்தலை. ஆவணி மாதத்துலேயே விதையை விதைச்சவங்களுக்கு இந்த பூச்சியோட தாக்குதல் அவ்வளோவா இல்லைன்னும், புரட்டாசி ஐப்பசியில் விதைச்சவங்களுக்கு இந்த பூச்சியோட தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னும் நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன். அதனால் பருவம் தவறி விதைச்சதும் இதுக்கு ஒரு காரணம்தான். நாங்கள் ஐப்பசி முதல் வாரத்தில் தான் விதையை விதைச்சோம். ஆவணி மாதம் கடைசியில் விதைச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் மகசூல் அதிகமாக பார்த்துருக்க முடியும். மக்காச்சோளம் சாகுபடியில் நஷ்டம் எங்களுக்கு மட்டும் இல்லை. இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மக்காச்சோளம் சாகுபடி செஞ்சிருந்த எல்லா விவசாயிகளுக்குமே நஷ்டம் அப்படின்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்கள் பகுதியிலேயே வழக்கமாக 20-25 லாரி லோடு சோளம் போகிற இடத்துல 5-6 லோடு சோளம் தான் ஏற்றுனதாக கேள்விப்பட்டோம்.
இது எங்களுடைய முதல் விவசாய அனுபவம். இது ஒரு விதத்தில் நஷ்டத்திலே முடிஞ்சிருந்தாலும் நாங்கள் இதுலேருந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். இதனால தான் இயற்கை விவசாயத்தில் ஒரு பயிர் சாகுபடி அப்படின்றது இல்லாமல் பல பயிர் சாகுபடியை ஊக்குவிக்கிறோம். இயற்கை உரங்கள், பூச்சி மேலாண்மை, மண்ணுக்கேற்ற விதைகள், பருவத்துக்கேற்ற பயிர்கள் இதெல்லாம் நம்ம செஞ்சு வரும்போது கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் இந்த அளவு நஷ்டம் வராது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரியான தவறான விவசாய முறைகள்னால பொருளாதார நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறோம்.